அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷாப்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் காஃபிரூன், கடும் போக்கு நிராகரிப்பாளர்கள், சாத்தியமற்று போன சமரஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே கூறுவீர்களாக, நிராகரிப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்குபவனே நீங்கள் வணங்குவோர்களும் அல்லர். வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கும் ஒழுங்கில் நான் வணங்குபவனும் அன்று. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்கும் ஒழுங்கில் நீங்கள் வணங்கப் போவதும் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களது மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம். அறிமுக குறிப்புகள். மிக அதிகமான அல் குர்ஆன் பிரதிகளும் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் இந்த அத்தியாயத்திற்கு அல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்கள் என்றே பெயரிடுகின்றன. இமாம் புகாரி தமது ஹதீஸ் தொகுப்பு நூலில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என பெயரிடுகிறார். அல் இஹ்லாஸ், அல் இபாதா, அத்தீன், முஹஸ்கிஷா என்று இன்னும் சில பெயர்கள் இந்த அத்தியாயத்துக்கு கூறப்பட்டாலும் அவை இந்த அத்தியாயத்தின் கருத்தை விளக்க கூறப்பட்டவை என கொள்வதே பொருத்தமானது என தெரிகிறது. இபாதத்தின் உண்மையான கருத்தையும் மார்க்கத்தின் சரியான பொருளையும் இந்த அத்தியாயம் விளக்குவதால் இப்பெயர்கள் இந்த அத்தியாயத்திற்கு இடப்பட்டன. களப்பற்ற தூய எண்ணம் என்பது இணை வைத்தலிருந்து நீங்கும் போதுதான் சாத்தியமாகிறது என்பதால் அத்தியாயம் இஹ்லாஸ் என இந்த அத்தியாயத்தை சிலர் அழைத்தனர். இறை நிராகரிப்பிலிருந்து அகல இந்த அத்தியாயத்தை ஆழ்ந்து படிக்கும்போது சாத்தியமாவதால் முஹஷ்கிஷா, நீங்க செய்தல் என்ற பெயரையும் இதற்கு சிலர் இட்டனர். இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பது ஏறத்தாழ ஏகோபித்த முடிவாகும். அதில் ஒரு சில சிறிய கருத்து வேறுபாடுகள் மட்டுமே காணப்படுகின்றன. அஸ்வத் இப்னு முத்தலிப், வலீத் இப்னு முகீரா, உமையா இப்னு கலஃப், ஆஸ் இப்னு வாயில் போன்ற தலைமைகள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் உங்களது கடவுளை ஒரு வருடம் வணங்குகிறோம், அதேவேளை நீங்களும் ஒரு வருட காலம் எமது கடவுளை வணங்குங்கள் என பேசினார்கள். இப்படி ஒரு சமரசத்துக்கு வர முடியும் என அவர்கள் கருதினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த அத்தியாயம் இறங்கியது. இந்நிகழ்வின் பின்னணியில் இந்த அத்தியாயம் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரச்சார முயற்சியில் ஓரளவு பகிரங்கப்பட்டு சமூகத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய போது இறங்கியிருக்கலாம் என கருதலாம். ஏனெனில் மக்கா தலைமைகள் முதலில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக சமரச தீர்வுக்கே வர முற்படுவர். அது சாத்தியமில்லை என காணும் போதே தமது எதிர்ப்பையும் படிப்படியாக கடுமையாக்கி கொண்டு செல்வார்கள். இந்த வகையில் இந்த அத்தியாயம் நுபுவத்தின் பின்னர் 3ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் அல்லது நடுப்பகுதியில் இறங்கியிருக்கலாம் என கருத முடிகிறது. சிறப்புகள். இந்த அத்தியாயத்தின் சிறப்புகளை கீழ்வரும் ஹதீஸ்கள் விளக்குகின்றன. 1. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் தவாபின் 2 ரகாத்திலும் ஓதினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். 2. இப்னு உமர் அறிவிக்கின்றார், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1 மாத காலமாக அவதானித்து வந்தேன். அவர்கள் சுபஹ் தொழுகையின் முன்னரான 2 ரகாத்துகளிலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்பதையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதி வந்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், சுனன் திர்மிதி, இப்னு மாஜா. 3. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார், நான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 24 முறைகள் அவதானித்தேன். அவர்கள் சுபஹுக்கு முன்னரான 2 ரகாத்துகளிலும் மகரிபின் பின்னரான 2 ரகாத்துகளிலும் குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதி வந்தார்கள். முஸ்னத் அஹ்மத். 4. ஜிபில்லா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ படுக்கைக்கு சென்றால் குல் யா அய்யுஹல் காஃபிரூனை அதன் இறுதி வரை ஓதுவீராக. ஏனெனில் இந்த அத்தியாயம் இறைவனுக்கு இணை வைத்தலில் இருந்து நீங்குவதை குறிக்கிறது. ஆதாரம் தபரானி, அல் முஹ்ஜம், அல் கபீர். விளக்கம். ஓரிரை கொள்கையானது அல் குர்ஆன் முன்வைக்கும் சிந்தனையின் மையமாகும். அதனுடைய ஏனைய போதனைகள் அனைத்தும் அதனை சுற்றியே ஓடுகின்றன. இந்த சிந்தனையே மக்காவாசிகளது வாழ்வின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்யும் அச்சுறுத்தலாக அமைந்தது. எனவே இந்த சிந்தனையை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மிக கடுமையாக அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். அதற்கு அவர்கள் பல வகையான உத்திகளை கையாண்டார்கள். பேச்சுவார்த்தை, கலந்துரையாடல் ஊடாக ஒரு சமரச தீர்வுக்கு வர முயலல் என்பது அவற்றில் ஒன்றாகும்.